தனுஷ்கோடின்னு சொன்னாக்கா இப்போ அந்த அழகான ஊர் இனிமேல் பார்க்க முடியாது. சிங்கப்பூர் மாதிரி தனுஷ்கோடி. என்னுடைய வயசில் இப்போ எல்லோரும் மண்டையை போட்டு போயிட்டாங்க. இப்போ நான் ஒரு நாள் தலையாகவே ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம கதையை போவோம். அப்போ 14 வயசு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம். இது எப்போ அடிக்கிற காற்று மாதிரியே நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்படி கடல் பொங்கி எந்திரிச்சு இப்படி வந்தது தெரியாது. இதுதான் ஆரம்பமே. 64 புயல் வந்தது. அதுலேருந்து இப்போ எல்லா இலக்கையும் இப்போ புயல் உருவாகிட்டு வருது. ஆனால் 64 புயல் மாதிரி இன்னும் பார்க்க முடியாது. வந்தால் இனி 64 புயல் மாதிரி வந்துச்சுன்னு வைங்க, தனுஷ்கோடியை கம்ப்ளீட்டாக அழித்து கடலாக்கி கொண்டு போயிடும். ஏன்னு கேட்டால் அந்த புயல் வரக்கூடாது. பரபரப்பாக இயங்கிக் கொண்டே சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழிந்து நிற்கும் இடமாக குளிர்ந்த காற்றோடு இருபுறமும் கண்ணிற்கு விருந்தளிக்கும் நீல நிறத்தில் இருக்கும் கடல்கள், அதில் தேனீக்களாக சுறுசுறுப்புடன் மீன்பிடித்து வரும் மீனவர்கள், பறவைகளின் கூக்குரல் சத்தம் என தொழில் வளர்ச்சியிலும் மிகப்பெரிய வணிகத்திற்கான மையப்புள்ளியாக இருந்த குட்டி சிங்கப்பூர் என்ற பெயர் பெற்ற பகுதி தான் தனுஷ்கோடி. இப்படியான ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தனுஷ்கோடி 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நள்ளிரவு மன்னார் வளைகுடா கடலில் உருவாகிய புயலினால் ஆழிப்பேரலைகள் கோலத்தாண்டவமாடி 1000க்கும் அதிகமான உயிர்களை காவு வாங்கி சாந்தமடைந்தது. இந்த நிலையில் இந்த புயலில் இருந்து தப்பிய தனுஷ்கோடியின் பூர்வகுடி மீனவர்கள் வேறு வழியின்றி வாழ்வாதாரம் காக்க ராமேஸ்வரம் பகுதியில் வாழத் தொடங்கினர். இதன் பின் புயலில் மிஞ்சிய இடமாக ஆங்கிலேயர் அமைத்த விநாயகர் கோயில், தேவாலயம், தபால் நிலையம், ரயில் நிலையம், சுங்க அலுவலகம் போன்றவை இருந்து வருகின்றன. 2017ஆம் ஆண்டிற்கு பின் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் அரிச்சல்முனை வரை சாலை அமைக்கப்பட்டு பேருந்து வசதி மற்றும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் சென்று வர அனுமதி அளித்தது. இதன் பின் தினமும் நாடு முழுவதிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்றுவிட்டு தனுஷ்கோடியை பார்வையிட படையெடுத்து வரத் தொடங்கி சுற்றுலாத்தலமாக மாற்றம் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக பழைய தனுஷ்கோடியாக புத்துயிர் பெற்று வருகிறது. இந்த கோர புயலில் உயிர் தப்பி வாழ்ந்து வரும் முதியவர் புருஷோத்தமன் புயலை கண்முன் கொண்டு வந்து நினைவு கூர்ந்தார். அப்போது சிறு வயசில் எனக்கு 14 வயசு. அப்பா ரயில்வேயில் வேலை, கப்பல் வேலை. இதனால் நமக்கு அனுபவங்கள் எப்படின்னு கேட்டால், நைட்டு டிசம்பர் 22 1964 ஒரு சாதாரணப்பட்ட ஒரு காற்று மாதிரியே எப்போவும் வர்ற காற்றுன்னு நினச்சி மக்கள் படம் இருந்தது. நைட்டு 12 மணிக்கு காற்று, கடல், மலை இது 3 வெள்ளத்தில் ஏறுது. வெள்ளம் ஏறி ஊரை சூறையாடுது. வெறும் அலையாக எங்கள் வீட்டுக்கெல்லாம் கழுத்தளவு தண்ணி. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வரல, வீட்டுக்குள்ளே இருக்கோம். ரயில்வே குவார்ட்டர்ஸ் வீடு. அப்போ இருக்கும்போது கடைசியில் வெளியே கதை திறந்தால் ஆளை கொண்டு போயிடும். நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால காலையில் 5-6 மணிக்கு கதவை திறந்தால் இப்போது சின்ன குழந்தையெல்லாம் செத்து போய் அப்படியே கிடக்கு. ஆஸ்திரேலியா பறவைன்னு சொல்லுவாங்க, செங்காநாரை. ஊர் பூரா அப்படியே பரவி கிடக்கு. ரெக்கை ஒடிஞ்சு, கால் ஒடிஞ்சு, கை ஒடிஞ்சு அப்படியே எல்லாம் செத்து போய் கிடக்கு. வீட்டை பூட்டிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். இந்த ஆளுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் அதில் குடியிருக்கோம். குடியிருக்கும்போது மறுநாள் எங்கள் தாப்பனார் கப்பல் மேரின் ஒர்க் ஷாப்பில் கிடக்கு கப்பல். எங்கள் அப்பா பதறி துடிச்சு விடாந்து அவர் பார்க்க வர்றார். நாங்கள் இங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம நடராஜ புதுரோடுன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு நேரம் எங்கள் அப்பா எங்களை சந்திக்கிறாரு. சந்தித்து எங்களை நேரம் என்ன பண்ணிட்டாங்க, மண்டபத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. மண்டபம் கொண்டு போய் ரயில்வே குவார்ட்டர்ஸ் வீடு கொடுத்து நாங்கள் அங்கே இருக்கோம். இருக்கும்போது கடைசியில் இந்த ஊருக்கு பார்த்தாக்கா ஒரு பிள்ளை இருக்க முடியாது. நாயெல்லாம் திங்கிறதுக்கு இறை இல்லாமல் மனுஷங்கறியை தின்று கிறுக்கு பிடிச்சி போய் தெரிஞ்சு நாய்கள்லாம். அப்போது ஒன்றும் வழி இல்லை. திருப்பி தனுஷ்கோடியே வந்துட்டோம். தனுஷ்கோடியில் நாங்கள் பார்க்க வேண்டிய தொழில்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இங்கே குடியிருக்கோம். ட்ரெயின் எப்படின்னு கேட்டாக்கா அது சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து லோக்கல் ட்ரெயின். அது 7:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின். நைட்டு 7:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின். அங்கே சிக்னல் இறங்கலை.
சிக்னல் இறங்காதனால சிக்னல் இறக்க போனோன்னா கடல் கொண்டு போயிடுச்சு. வண்டி அங்கேயே நிற்க, சிக்னல் இறங்கினா தான் வண்டி வரும். வண்டி அங்கே நிற்க, வண்டி நிற்கவும் இங்கேருந்து கடல் அடித்து கொண்டு போய் பெட்டியில் அடித்து கொண்டு வரைக்கு கடல் கொண்டு போயிடுச்சு. பெட்டியெல்லாம் இரும்பு சேஸ் தான் மிச்சம். அதுக்கு அதில் எவ்வளோ பேர் உயிர் இழந்திருப்பாங்க? அதில் ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட ஆள் இறந்தது. தனுஷ்கோடி வரை வந்து தீத்தமாட்டு இங்கே ட்ரெயின் கோயம்புத்தூர் வண்டி கிடக்கும், லோக்கல் ட்ரெயின் ஒன்று கிடக்கும், மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் ஒன்று கிடக்கும், கோயம்புத்தூர் லோக்கல் ட்ரெயின் ஒன்று கிடக்கும். இப்போ 4 ட்ரெயின் போகும், 4 ட்ரெயின் வரும். அப்படியா கொஞ்சம் தனுஷ்கோடி பெரிய இருந்தது. காமராஜர் வந்தார். காமராஜர் வந்து இறங்கி அப்போ ஜெமினி கணேசன் சாவுத்திலையும் வராங்க. வந்து அவங்க இங்கே புயலில் ராமேஸ்வரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து 25,000 ரூபா காமராஜர்கிட்ட கொடுத்துருக்காரு. யார்? ஜெமினி கணேசன் 25,000 ரூபா கொடுத்து அது ஒரு நிதி இந்த மக்களுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி கொடுத்தது. அதான் கொடுத்தா. அழிய போகிறதில்ல, தனுஷ்கோடி அழியாது. அழியணும்னு நினச்சா அதை இறைவன் தான் பார்க்கணும். அதனால் தனுஷ்கோடி பெருகிட்டு தான் வருமே தவிர, இந்த ரோடு போட்டிருக்காங்க, இந்த கார்கள் வந்துக்கிட்டு இருக்குது, பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாமே நல்ல செல்வாக்காக இருக்குது தனுஷ்கோடியும்.